அஸ்லாம் வலைக்கும். பாவக்காய் குழம்பு செய்யலாமா? அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பாவக்காயை வந்துட்டு இந்த மாதிரி சர்க்கிளாக கட் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கும்ல விதை, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணோம்னா குழம்பு கொஞ்சம் கசப்பு இல்லாமல் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், குழம்பு கசக்காது அவ்வளோவா. உப்பு கல்லுப்பு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாவக்காயை. இப்போ அதில் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு மிளகா பொடி, லைட்டாக சால்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, 2 தக்காளி வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த அடுப்பில் என்ன பண்ணியிருந்தேன்னா பாவக்காயை ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இங்கிட்டு பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு ஒரு அடுப்பில் ரெடி பண்ணியாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, உளுந்த பருப்பு, வெந்தயம், சோம்பு அது 3மே நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம். இந்த குழம்பு செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயம், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அதே டைமில் வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு பாவக்காயும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதோட கருவேப்பிலை, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டாச்சு. பாவக்காய் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இதில் என்னென்ன மசாலா ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு மிளகா பொடி, மெயின் பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி தான். உங்கள் வீட்டில் மீன் குழம்பு பொடி, புளிக்குழம்பு பொடி அது இருந்துச்சுன்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் பொடி எல்லாருக்கும் கிடைக்கும்ல, டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் சாம்பார் பொடி போட்டுட்டு நல்லா எண்ணெயிலே ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடணும், இல்லைன்னா மசாலா வந்துட்டு கருகிரும். இப்போ நான் வந்து புளிக்கரைசல் வந்துட்டு கரைக்காமல் சும்மா மேலாப்பில் இருக்கும்ல, அந்த தண்ணியை ஊற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிவிட்டு புளியை நல்லா கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா லைட்டாக புளிப்பாக லைட்டாக காரமாக இருந்துச்சுன்னா, நம்ம எப்பயும் சாப்பிட்றத விட ஒரு பிஞ்ச் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு கரெக்டான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறேன். நீங்கள் எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அது தகுந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இங்கிட்ட எல்லாத்தையுமே நான் ஃப்ரை பண்ணியுமே எடுத்துட்டேன். இப்போ குழம்புல பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பாவக்காயை போட்டுட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வச்சுட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னு வைங்களேன், சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணி போடுறதுனால பாவக்காயில் அந்த கசப்பு தன்மைலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அப்பளம், அவிச்ச முட்டை, அதுவே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.